ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 55 ஞான உபதேசம் என்ற தலைப்பில் 5வது பாடலில் துப்பார் செஞ்சுடரே அருட்ஜோதி சுகக்கடலே அப்பா என் அரசே திரு அம்பலத்து ஆரமுதே இப்பாரில் பசிக்கே தந்த இன்சுவை நல் உணவே ஒப்பாய் ஒப்பரியாய் எனக்கு உண்மை உரைத்தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். துப்பார் செஞ்சுடரே, அதிகாலை சூரியன் உதயமாகும்போது உடைய நிறமாகிய செம்மையான ஒளி போன்ற எல்லாம் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதி இறைவனே என போற்றுகின்றார். அருட்ஜோதி சுகக்கடலே, பரம ஆகாசம் அனாதி, ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அதுபோல் அநாத வெளியில் கடவுளிடத்தில் அருட்சக்தியும் அனாதியாய் உள்ளது. இதனை அகவலில் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்பார் நம் ஐயா. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு. சிறிய தயவு கொண்டு தான் பெரிய தயவை பெற வேண்டும். எனவே அவ்வழி செல்ல நம் பெருமான் 23/5/1867 வைகாசி 11 சத்திய தர்மசாலையை நிறுவி தன் கையால் அன்னவிரயம் செய்தார். நம் பெருமானுக்கு ஆற்றல் கூடியது, அதாவது சக்தி, பவர். ஐயா தினசரி தடைபடாது கோடான கோடி ஏழைகள் பசிய போக்க போக்க இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி அருட்ஜோதி கூடியது. காரணம், இறைவனால் எல்லா உயிருக்கும் வழங்கப்பட்ட உபகார கருவிதான் பசி. அந்த பசியை நீக்கியதால் உபகார சக்தி கூடியது. உபகார சக்தி தான் அருட்ஜோதி. அருள் என்பது கடவுள் தயவு, ஜோதி என்பது பேராற்றல். இறைவனின் தயவுடைய பேராற்றலை நம் பெருமான் பெற்றுவிட்டார். அதனால்தான் சுகக்கடலே. உலகில் உள்ள எல்லா இன்பங்களையும் நம் பெருமானால் வழங்க முடியும். காரணம், எல்லா உலகம் என் உலகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின என்பார். இதனை பதிவிலக்கம் 4ஆம் பாடலில் கூறி இறுதியாக தனி இயற்கை இன்பமே வழங்கிவிடுவார் என்கின்றார். அதனால்தான் எல்லா சுகங்களையும் வழங்கக்கூடிய கடலே என போற்றுகின்றார். அப்பா என் அரசே திரு அம்பலத்து ஆரமுதே, உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் திருப்புது என அறிந்தேன் எனவும், உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிர்நலம் பரவுகை என்று உரைத்த சிவமே எனவும், பரம ஆகாச சொருபராகிய இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு ஒளிவடிவாய் ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார் எனவும், இதனை மகாதேவ மாலையில் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளித்தானாகி இந்த ஒளி இலகு சிதகாசமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் என்பார் நம் ஐயா. அரசராகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் உடையவர், எல்லாம் அல்லாதவராய் அவரே நம்முள் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவாய் சிறிய ஒளியாய் சிற்ற அறிவாய் ஒன்றுமே இல்லாதவராய் நாம் உள்ளோம். நாம் எல்லாம் பெறுவதற்கு அவரை அடைய ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என நம் பெருமான் அகவலிலே துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது என
என மொழிந்தமை துணையை என அதனை நாம் விளங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பகுதி, திருவருட்பா 6 திருமுறைகள், கடிதங்கள், விண்ணப்பங்கள் என பற்பல தகவல்களை நமக்கு வழங்கியுள்ளார்கள். நாம் அதனை நன்றாக படித்து, கேட்டு, அறிந்து, உணர்ந்து செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுது சத்திய தர்மசாலை வழியாக ஜீவதயவு செய்து செய்து ஆற்றல் கூடி நமது புருவமத்தியாகிய சபை என அவர் அவருமாறு சபை என துளமென அவர் அமர்ந்தால் நமக்கு ஜீவதயவால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும். அப்படி நிரம்பினால் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வென்ற அருளிய சிவமே என்கின்றார். மேலும் அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை உற்று உள்ளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது புரோமத்தியாகிய குலத்தினும் நிரம்பிய ஒரு சிவபதியை என போற்றுகிறார் நம் பெருமான். ஆக இவை யாவும் ஜீவ தயவால் பெற்ற தயவு அமுதமாகும். இப்பாரில் இந்த உலகில் பசிக்கே உயிரின் முதல் துன்பம் பசிதான். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்பார். உலகில் உள்ள ஜனன வேதனை, மரண வேதனை, மனவேதனை தாண்டிய வேதனை பசி வேதனை. நம் பெருமான் பசியினால் இழத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டு உள்ளம் துடித்தேன் என்பார். அவ்வாறு உள்ள ஏழைகளின் பசியை நாம் போக்க போக்க நமது கண் தயவாகி கல்லாய மனம் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது என்பார் நம் பெருமான். அவ்வாறு இரவலாம் நமக்கு பொழுதாக விடிந்து நம் ஜீவனில் எவ்வித பேதமற்று ஆன்மா உருக உருக நாம் பரணமிலா பெருவாழ்வில் வாழ தயவு அமுதம் நம்முள் சுரந்து நாம் உண்ணலாம். அதனால்தான் நல் உணவே என்கின்றார் நம் ஐயா ஒப்பாய் அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம அழிவில் ஒளிவடிவாய் உள்ளார். ஒப்பிலாய் இருந்தும் எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவராயும் பேரறிவாகும் பெருஞ்சோதியாகவும் உள்ளார். எல்லா வெளிகளையும் உள்ளடக்கி நடுவெளியில் நின்றும் நடனமிடும் ஒரு பெருங்கருணையரசர் அவர். நாம் அவர் கூறியபடி ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுளை அடையும் பாதை, நமக்கு கடவுள் காட்டிய பாதை, நாம் கடவுளை அடையக்கூடிய பாதை என நாம் அறமீறாது உழைத்து நம் குடும்ப தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி ஆகாமி ஆகாரமோ நியதி ஆகாரமோ அல்லது எறும்புக்கு கொஞ்சம் சர்க்கரை வைத்தால் எறும்பு தானே வரும். அதுபோல நாம் தயவு புரிந்தால் இறைவன் நம்மை தேடி வருவார். நீ செய்து பார், உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் என இப்பாடலில் நம் பெருமான் நமக்கு உபதேசமாக கூறுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.